பொன்பெருமாள் சாஸ்தா பேச்சு பிரமராட்சுத இந்த செக்கடி கோவில் ஆலயத்திலே ஆமா வன்னிய ராஜாக்களுக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள். ஓ இந்த அருகில் 7 பேர் வன்னிய ராஜாக்கள் எல்லாம் போன வருஷமும் நம்மளுக்கு கேரளாவில் இருந்து ஆமா பட்டு எடுத்துட்டு வந்தாங்க. சரி ஆமா ஆமா அந்த பட்டு அடையாளம் இன்னைக்கு எங்க போனாலும் கலர் படக்குன்னு செக்கடி கோயில நம்ம உடுத்தின பட்டுன்னு தெரிஞ்சு கொடுத்துக்கோங்க. ஆமா 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 பாமா ருக்குமணி கலரு. இப்பவும் நாமளுக்கு அழகான ரோஸ் கலர்ல ஆமா இப்ப நான் உடுத்திருக்கேன் பாருங்க. ஆமா இது எனக்கு மதிய கொடைக்கு என் மருமக பிள்ளை மணி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக எடுத்து கொடுத்தாவா நீங்க நைட்டுக்கு இதை உடுத்தணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வன்னிய ராஜாக்கள் பொன்பெருமாள் சாஸ்தாவுடைய வகையாரர்கள் அந்த குடும்பத்துக்காரர்கள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இது நாளைக்கு வன்னிய ராஜா கதை படிக்கும் போது இது உடுத்ததுக்கு இப்ப எடுத்து கொடுத்துருக்காவா. ஆமா ஆமா அப்படி பாசத்தோட பணம் கொடுத்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பொன்னாட போத்தி பணம் கொடுத்து பொன்பெருமாள் சாஸ்தா வன்னிய ராஜாக்கள் ஆடுங்குல கோமரத்தார்கள் அவர்கள் குடும்பத்தின் சார்பாக ஆமா எனக்கு ஒரு இலைக்கு ஒரு 1000 பொன் பெறக்கூடிய அழகான ரோஸ் கலர்ல ஒரு பொன்னாடை பட்டு சேலையும் கொண்டு வந்து பரிசளித்து அதோடு எனக்கு 101 லட்சம் புஷ்பங்கள் சேலைக்கு மேய்ச்ச வளையல் ஆமா மஞ்சள் குங்குமத்தோடு ஆமா மஞ்சள் குங்குமம் பூவோடு எனக்கு பரிசளித்து உள்ளார்கள். ஆமா அண்ணார்களுடைய வழி வழி வம்சங்கள் எல்லாம் வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் அமோசம் என்றைக்கும் உயர வேணும் அவர்கள் வளர வேணும் அவர்கள் செய்யும் தொழில்கள் எல்லாம் மனைவியோடு நல்ல மக்களோடு ஆள் போலே அருகுது போல் மூங்கில் போலே பண்ண கட்டி அவர்கள் குடும்பம் எல்லாம் இன்னைக்கு முசியாமல் ஒரு குழந்தை இருந்தா கையே காலு கண்ணும் மூக்கு செவி இருக்கணுமே எல்லாமே இருக்கணுமே பிள்ளைக்கு அதுவும் இல்லாம ஊதி வச்ச பலூனா இருக்கு பலூனா முண்டமா அம்மா பார்வதி என்ன 8 நாளைக்குள்ள கேட்ட குழந்தை அப்படித்தானே இருக்கும் கை இல்லாம கால் இல்லாம கணவன் இல்லா கை குழந்தை இப்படித்தான் இருக்கும் பார்வதி. ஆமா பார்வதி குழந்தைக்கு உயிர் கொடுத்தா நான் வச்சுக்கிட்டுதான் இல்லைன்னா நீங்களே வச்சுக்கோங்க பிள்ளை வச்சுக்கோங்க. அப்ப ஆண்டவனாகிய பகவான் உயிர் கொடுக்கணுமானா ஆமையா குழந்தைக்கு உருப்பிடிக்கணும் உருப்பிடிக்கணுமானா உலகத்தை அனைத்தும் படைப்பது பிரம்மதேவன் தானே. அவரோ பிரம்மனை தான் வரவழைத்தார் உருப்பிடித்தார் உயிர் கொடுத்தார் சிவபெருமா காலு கையே தான் படைத்தார் கண்ணு மூக்கு செவி படுத்து உயிர் கொடுத்த ஐயா உற்றதொரு குழந்தையாது குழந்தை கைய கால உதறுதையா அது கண் உருட்டி பாக்குதையா ஏ கூவா நல்ல கூவா இல்லையா கூவா கூவா என்று உரலோச போடுயா அப்படி குரலோச போடும் போது கோமதியால் பார்வதியா பிள்ளை பக்கம் ஓடி வந்து மாறி நல்ல எடுப்பாளா அவ வருணம் கோடி முத்தமிட்டு அந்த பார்வதியோ அவளோ சேர்த்து நல்ல எடுப்பாளா செவிட்டோடு முத்தமிட்டு ஐயா
கோரி அவள் கையில் எடுத்தா கோடி லட்சம் அவளுக்கு பச்சை நல்ல நரம்போடி பாலமர்தம் வலது கொங்க பால் குடித்தா பால் கொடுத்தா வளர மாட்டா அந்த பார்வதியோ அவ இடது கொங்க பால் கொடுத்தா ஈடேற அதுக்கு காராம்பசுவின் பால் கறந்து சேனையாக ஊட்டுவார்கள் குழந்தைக்கு நாம் பேராமத்தை சுட்ட வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையாகவே பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னாலே ஆகையினாலே முதல் பொறியிலே பிறந்த குழந்தையை பெண்ணாக பிறவி செய்தார்கள் அதுக்கு பெயர் ராமத்தை சுட்ட வேண்டும் என்று இவ கட்ட பேச்சிய நெட்ட பேச்சிய ஏய் நெட்ட பேச்சிய காட்டுவன பேச்சி இவரும் மணிவிளக்கில் பிறந்ததால ஏய் மாயாண்டி உந்தன் பேரு சுடர் ஒளிவில் பிறந்ததால சுடலைசன் உந்தன் பேரு முண்டம் போலே உருண்டதால நீ உருண்டதால ஏய் முண்டன் சுடல உந்தன் பேரு சுடலை முண்ட சுவாமியானவர பார்வதாதேவி மாணிக்க தொட்டிலை கட்டி மரகத பொண்ணு வெள்ளியாசனத்திலே மகனை உறங்க வைத்தா மாயாண்டி சுடலை முண்ட சுவாமியா பார்வதாதேவி தூங்க வைத்து பகவான் பக்கம் வந்தா அன்னைக்கு நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை இத மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த சிறப்பான வேளையிலே மாயாண்டி சுடலையுடைய கதைகளை பாடும் நாமளுக்கு அன்பு பாராட்டி பரிசளித்த செல்ல சீமான்கள் இந்த சுடலையுடைய கோமரங்கள் அன்பும் பண்பும் பாசத்திற்குரிய இந்த செக்கடு கோவில் சுடலை மாடசாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் செக்கடி சுடலை மாடசாமி குலகோமரம் வணிக வைசிய குல சமுதாயத்தில் வந்து தீத்த சீமான்கள் ஐயா பிச்சாண்டி செட்டியார் அவர்களும் சரி இசைக்கியம்மாள் அவர்களுடைய மகன் மருமகள் பாசத்திற்குரிய சரி கல்யாணி செட்டியார் அவர்களும் பிரேமா அவர்களும் சரி பேரன் பேத்தி சூரிய பிரகாஷ் அவர்களும் சங்கீதா அவர்களும் சரி மதிவதனா அவர்களும் டூ வீலர் ஒர்க்ஸ் மற்றும் விஜய் அவர்கள் சரி ஆனந்த் அவர்கள் ஸ்ரீவித்யா அவர்கள் சரி இந்தியன் ஆர்மி மிலிட்டரி மற்றும் பூட்டன் பூட்டி மதிவதனா அவர்கள் சரி தனுசிகா அவர்கள் கவின் பிரணவ் அவர்களுடைய அன்பு கரத்தாலே நமக்கு 200 லட்சம் இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையில் நாமளுக்கு 200 ரூபாயை 200 லட்சம் 2 கோடியாக அள்ளி தந்துள்ளார்கள். இதுவரைக்கும் எங்களுக்கு அன்பு பாராட்டி பணங்களை பரிசளித்தவர்களும் பணம் கொடுக்காதவர்களும் இனிமேல் கொடுக்கக்கூடியவர்களும் எவனா சாம கூட நெருங்கிக்கிட்டு இருக்கா அவங்க கொடுக்கும் போது நம்மளுக்கு சொல்ல டைம் இல்லைன்னு வைங்க கொடுக்கக்கூடியவங்களுக்கு முன்ன அட்வான்ஸா வாழ்த்திக்கிடுவோம். வரக்கூடிய பணம் வருஷக்கா வந்துகிட்டே மழை வந்துகிட்டே இருக்கு. அது வரும்னு நம்மளுக்கு சொல்ல டைம் இல்லைன்னா என்ன செய்ய நாளைக்கு சொல்லிட வேண்டியதான். அப்படி அன்பு பாராட்டி பரிசளித்த அனைவர்கள் குடும்பம் வழி வம்சங்கள் எல்லாம் செக்கடி சுடலமாடசாமி ஈசன் பகவானோட அருளாலே கையிலை போலே வாழுக வாழுக கையில போக போடு 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 போடு. அவர்கள் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வேணும். ஆள் போல் இலைதழுது
வருகது போல் வேர்கள் போன்று நோயற்ற வாழ்வோடு குறைவற்ற செல்வத்தோடு வாழையடி சுடலை அருளாலே அருளாலே வளர வேணும் கையிலே போகா அப்படி ஆதிசக்தி பார்வதியும் மாயாண்டி சுடலை முண்டனை மாணிக்க தொட்டிலை கட்டி மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே மகனை உறங்க வைத்தார். அன்று பகவான் பக்கம் வந்து நிற்கின்றாள். நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமை சாம நடுச்சாமம் சதிசாம நேரம் ஏமசாம வேலை இலை குலுங்கா சாமம் 11 மணி ஆச்சு. மாயானத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சியானவா மகனாகிய மாயாண்டி அழைத்தா. என் மகனே மாயாண்டி என் மகனே மாயாண்டி மகன் சுடலையா கைலாசம் தன்னதில தாய்ப்பால் குடித்தையா பன்வயிறும் நிறையாது அம்மா பால் குடித்தையா அடிவயிறும் நிறையாது மாதா பால் குடித்தையானா மாதா பால் மணிக்குடலும் நிறையாது. என் மகனே மாயாண்டி கைலாசம் தன்னதில தாய்ப்பால் குடித்தையானா தன் வயிறும் நிறையாது அம்மா பால் குடித்தையானோ அடிவயிறும் நிறையாது. என் மகனே மாயாண்டி மாயானம் தன்னதில மாண்டபன வெகுது பிள்ளை வன களமதில சித்தபனோ இடுகாடு தன்னதில இறந்த பெணோ சொடலை என் மகனே சுடல ஐயா மாயானம் தன்னாதிலே மாண்டபன வெகுதப்பா மாண்டபனம் தின்னையானா மணிக்குடல நிறைத்திடலாம் தில்லைவன களமதில செத்தபனம் வெகுதப்பா செத்தபனம் தின்னையானா சிறுகுடல நிறைத்திடலாம் பூமாதேவி பெண் கொடிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த என் குலமகனே வரவே வேணும் மாயாண்டியாளை பாளா மாயாண்டியாளை பாளா மாயான பேச்சு அம்மா அப்படி பேச்சியவ அழைத்த போது பேச்சி மகை மாயாண்டி தொட்டிலே படுத்து கொண்டு பதறி மொழிக்கார நம்மளே நம்ம அம்மா பேச்சி அழைக்கால நம்ம அம்மா பேச்சி அழைக்காலே மாயானம் போகணும் மாண்டபனம் திங்கணும் நம்ம மணி குடலை நிறைக்கணும் தில்லைவனம் போகணும் செத்தவனம் திங்கணும் சிறு குடலை நிறைக்கணும் தாய்ப்பால் குடித்தா தன் வயிறு நிறையாது மாதா பால் குடித்தா மணி குடலும் நிறையாது
அம்மாவால் குடித்தமான அடிவயிறு நிறையாது. பார்வதிக்கு தெரியாமல் பகவான் மகள் மாயாண்டி பிள்ளையாக பிறந்து பிணச்சுமையை குறைப்போம்னு சொன்னாரே. பூமாதேவிக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற நாம் புறப்பட வேண்டும் என்று என் மாயாண்டி செக்கடி சுடலை மாட சுவாமி என் முப்பலி மாட எப்படி வருகின்றார் தெரியுமா? அவரோ தொட்டில் விட்டு கீழறங்கி பிள்ளை சொருவம் விட்டு பெரிய ஒரு சொருவம் கொண்டார். அதலை சொருவ விட்டு மாய ஒரு சொருவம் கொண்டார். வானத்துக்கும் பூமிக்குமா வாராரே சுடலாய்யா. இப்படியே போனமானா யாரும் நம்மை பார்க்க மாட்டார். கடவுள் மகை மாயாண்டி கடவுள் மகை மாயாண்டி என்னுதாரே மனமதிலே தொட்டில் விட்டு கீழறங்கி ஆண்டவள் மாயாண்டி சுடல என் செக்கடி சுடலை முண்ட சுவாமி முப்பலி மாட ஐயா எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி வராரியா? கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கச்சை வரிஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கிலிட்டு கட்டி வரிஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச புட்டு கச்ச சல்லேடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச சல்லடமா கையருவா வல்லையம்மா கடவுள் மகள் மாயாண்டி 5 மணி வல்லையமோ அழகுக்கு ஒரு சல்லடமோ 7 மணி வல்லையமா 7 மணி வல்லையமா இடுப்புக்கு ஒரு சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எருக்கலம்பூ சல்லடமோ செக்கடி சுடலகித்தான் தூக்கி வைக்கும் கால்களுக்கு துச்சிப்பூ சல்லடமோ பின்னி வைக்கும் கால்களுக்கு அவருக்கு பிச்சி பூ சல்லடமா அவருக்கு ஆனப்பந்தா ஒரு கையில அடுக்கு தடி ஒரு கையில வீரப்பந்தா ஒரு கையில வீச்சருவா ஒரு கையில அடுக்கு தடி இடுக்கு தடி அவர் அழகுக்கு ஒரு பொந்தந்தடி ஆண்டவே சுடலாய்யா மாயான வார போது வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயம்மாகா நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை சாமன் அடிச்சாமம் சதி சாமன் யார ஏமசாம வேலையிலே குலுங்கா சாமத்தில என் சுக்கடி மாயாண்டி சுடலாய்யா எங்க செக்கடி சுடலாய்யா வருகிற வேளையில அன்னைக்கு நல்ல நிறைஞ்ச பௌர்ண ஆமா
வருகிற வேளையில ஆனக்குட்டி ஐயமாக அருமையான பாப்பாத்தி தாயும் தலை மகளா அவளும் தலை மகளா தலைப்பிள்ளை சூலியவா 8 மாத கர்ப்பிணியா வாசலில் இருந்தாளே ஆண்டிய கண்டாளே திடுக்கிட்டு பயந்தாளே வீட்டுக்குள்ள போன மக 3.25 நாளிகையில் ரத்தமாக குதாளே பாண்டு மடிந்தாளே மரணமாகி போனாளே அவ செத்து மடிந்தாளே செத்து மடிந்தாளே செவலோகா மடிந்தா மரணமானா செத்து மடிந்தா சிவலோகம் சேர்ந்தா அன்னைக்கு நல்ல நிறைஞ்ச பௌர்ணமி அந்தணர்கள் மக்கள் அழுது கரையேறினார்கள் இறந்த பாப்பாத்திய கழிவு குளிப்பாட்டி கட்டணத்தில் தூக்கி வைத்து கட்டணத்தில் மாயானம் கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடி கட்டைக்கு மேலே எல்லாம் கூந்தலை அடுக்குவா கூந்தலுக்கு மேலே எல்லாம் இருபடிக்கு பிரேதம் வைத்து ஈரம் மண்ண பரத்தி அறுபடிக்கு பச்சை மண்ண சூட ஏறுபடிக்கு சுத்தி வர 7 சுத்து துண்டு போட்டு 7 சுத்து யாமகாலன் தூதன் வந்து தூதன் வந்து துருத்தி போட்டு ஊதுவாரா ஊதுவாரா துருத்தி போட்டு ஊதும் போது உத்தரபூமி மையானத்தில் இறந்ததொரு பாப்பாத்திக்கு மண்டையில தீ பிடித்து வானம் மட்டும் புகைகளும் கொண்டையில தீ பிடித்து குழந்தை விட்டு எறியுதையா அடிவயற்றில் தீ பிடித்து ஆகாயம் முழங்குதையா மாயானம் தன்னாதில எங்க செக்கடி சுடலகித்தான் கட்டையிலே பெணமிருந்து கருகி பெணவே அகுதையா மூட்டத்தில பெணமிருந்து மூண்டு பெணவே அகுதையா சந்தன கட்டையில சபை இருந்து உதையா பூசரங்கட்டையில பிணமிருந்து உதையா அவருக்கு எருக்கலங்கட்டையில இறந்த பண உதையா அங்க மாண்ட பண வேகும் போது மாயானத்தில் நின்று கொண்டு மாயான பேச்சி அம்மா மகன் செக்கடி சுடலையைத்தான் கொலவ போட்டு அழைப்பாளா ஏ என் மகனே மாயாண்டி உனக்கு மாயானம் தன்னாதில மாண்டவன உதையா நீ மாயானவா மகனே மாண்டவனம் தின்றிடலாம் மாண்டவனம் தின்றிடலாம் உன்னோட மணி குடல
அந்த யானா சித்த வேணம் தின்றிடலாம் சிறுகுடலை நிறைத்திடலாம் பேச்சு அவ அழைத்த போது என் பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி பேச்சு மகன் சுடலையா நம்மளும் அம்மாளும் அழைக்கால ஆண்டவன் சுடலையா அர்த்தசாம வேளையில மாயானம் வாராரே மகனை கண்டாள தாயான பேச்சு அம்மா புலி பிள்ளைய புடுங்குவாளா புலி பிள்ளைய அம்மா குடுக்கால சுடலகி அவரும் மாயானோ ஓடி வந்து செக்கடி சுடலை மாட சுவாமி இடத்த சுத்தி வளர்த்தவாரா வளர்த்த சுத்தி ஐயா இடத்த இடது கால மண்டி போட்டு வலது கால தூக்கி வைத்து அவரும் வல்லையதா கொத்துவாரா மூட்டத்தை தான் ஐயா இழுப்பாரா எங்க சுடல ஐயா சுடல தெய்வம் முதுகுலையும் போடுவாரோ சுடல மாயாண்டி அவரும் மண்டை ஓட்ட புடுங்குதார மாவு போல மணி கொடல அவரும் மாலையாக ஈரகுல தாமரகா எடுத்து அப்போ அங்க அடிவயற்று எலும்பு இல்லா அல்வா போல திம்பாரா சுடலத்தோட எலும்ப எடுப்பாரா துவாச போல திம்பாரோ முட்டுக்கால ஒடிப்பாரோ முறுக்கு போல கரண்ட கால ஐயா ஒடிப்பாரா கரும்பு போல காலெலும்பு கக்கத்தில அவருக்கு கையெலும்பு வாயதில வாயை எல்லாம் வீணா ஏ செக்கடி சுடல வயிறு எல்லாம் ஓடுவாடியா சுடல மாயாண்டிக்கு போடு 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 அவருக்கு கையதில எடுத்த வீணம் கடவா எல்லாம் உன்வடியா ஏய காலெலும்பு கக்கத்தில எங்க செக்கடி சுடல கையெலும்பு அவருக்கு வாயடில ஐயா பிச்சு பிச்சு திங்காரா பேய்களுக்கு ஐயா மிச்சம் உள்ள பிணங்கள் எல்லாம் மேலெடுத்து ஓடுவாரா தோளதில ஏய் சுடல சுடல தொங்கு மாலை போடுவாரா கையதில எடுத்த பிணா ஐயா செலது வேணும் அவரோ கட்டியாக எடுப்பாரோ
சுடல ஐயா சுடல தெய்வம் அவர் பொட்டணமா கட்டுவாரோ ஏ மாயாண்டி மிச்சமுள்ள பிணத்தை பொட்டணமாகவே கட்டினார். கைலாசத்துக்கு வந்து நாமல் மகிமைய அம்மா பார்வதி அறிய வேண்டும் என்று அறியணுமா மறுபடியும் மாயாண்டி சுடலையோ மதலையாக வடிவம் கொண்டு ஆமோ மிச்சமுள்ள பிணத்தை பொட்டணமா கட்டினாரு. மாணிக்க தொட்டுள்ளே வந்து ஆமா தலைக்கு தலைவணியாக வைத்து படுத்திருக்கார். அசந்து கண்ணசந்து அமைதியா இருந்தா அம்மா பார்வதி நம்மளை வந்து பார்க்க மாட்டா. நம்ம மகிமை கோலம் நாம் பிணந்தின்ற மகிமை பார்வதிக்கு தெரிய வேணுமானா கோலம் தெரியணும்ல அம்மா காதுக்கு கேட்கும்படியாக நாமல் குரல் கொடுத்தாக வேண்டும். ஆமா வயிர் பசித்த நல்ல குழந்தை போல குழந்தை போல வாய்திருந்து அழுவா கூவா என்று குரலோச போடுவாரா. குழந்தை சத்தங்காதில் கேட்டு வாமதியா பார்வதியா பிள்ளை பக்கம் ஓடி வந்து பார்வதி குட்டில் எட்டி பாப்பாளாம். பிள்ளைக்கு மேலே எல்லோ பெணவாட அடிக்க கண்டா. மதளைக்கு மேலே எல்லோ மாமுசமா அடிக்க கண்டா. பார்வதி ஐயோ என்ன செய்வேன் பிச்சு பூமேனி எல்லாம் பெணவாட அடிப்பதென்ன. மல்லிகப்பு மேனி எல்லாம் இப்ப மாமுசமா மணப்பதென்ன. செண்பகப்பு மேனி எல்லாம் சித்தவன அடிப்பதென்ன. அங்கம் பதறுதாள கை செலுத்து மெய் செலுத்து பகவா பக்கம் ஓடி வந்து பார்வதி ஆண்டவ பகவானே ஆண்டவ பகவான் அநியாயத்தை கேட்டதற்கு பிணந்தினிய மதலை வரம் கேட்டதற்கு மாமசந்தினிய கொடுக்கலாமா. குழந்தை வரம் கேட்டதற்கு கொடிய வரம் கொடுக்கலாமா. எனக்கு ஆண்டவா பகவானே பிள்ளைக்கு மேலையல்லோ பெணவாட அடிக்குதையா. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏ ஈஸ்வரனே பகவானே அதோடு நாமளுக்கு பணம் கொடுத்து பாராட்டியவர்கள் கயத்தார்மா நகரத்திலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நல்லையா ஐயனார் சாஸ்தா துணை கொண்ட அந்த நல்லையா ஐயனார் ஆலயத்திலே சுடலை மாட சாமிக்கு ஆடுங்குல கோமரத்தார்கள் மாயாண்டி சுடலுடைய கோமரத்தாடி ஐயா சி சந்திரன் சேனையர் அவர்கள் சந்திரன் சேனையர் என்ற ரசாக் அவர்கள் அன்னாருடைய அருந்தவ செல்வர் சா பாலசுப்பிரமணியன் அவர்களும் சரி பாவனா நவீன் அவர்களும் பாவனா முத்து மதன் அவர்களும் சரி சுடலை மாட சாமிக்கு கோமரத்தார்கள் நாமளுக்கு 51 லட்சத்தை அள்ளி தந்து ஆதரித்து உள்ளார்கள். அவர்களுடைய வழி வழி வம்சங்கள் உற்றார் உறவினர் மனைவி மக்களோடு வாழ வேணும் வளர வேணும் வளர வேணும் வம்சம் என்றைக்கும் உயர வேணும் சாமி வளர வேணும். போடு 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 போடு. அவர்கள் சென்ற இடங்கள் எல்லாம்
மனைவியோடு நல்ல மக்களோடு ஆள் போலே இலை தழுத்து மாயாண்டி சுடலை அருளாலே அருகுது போல் வேர்கள் ஊன்றி மூங்கில் போலே பண்ணை கட்டிய முசியாமல் அவர்கள் வாழ வேணும் பண்ணை கட்டிய உனக்கு வேலை நல்ல வேலை ஐயா உடல முப்புலி மாட விளையாட உனக்கு சமயம் ஐயா வேலை ஐயா ஓடியா 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 சாமானோடு சாமம் போல சரி சாம வேலையில முப்புலி மாடன் சுடலையோடு ஆடுவாராம் பாடுவாராம் ஆதாளி போடுவாரா ஓடுவாரா ஆடுவாரா மூல சத்தம் போடுவாரா கங்கையில நீராட வாராரே சுடல ஐயா மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை ஆயாண்டி சுடலையோடு ஆயானத்தில் பிறந்தவரா உப்பேலே மாட சுவாமி அண்ணனோடு தம்பியுமா அத்த சமம் ஆடுதார பாடுதாரு ஆதாளி போடுவாரா கச்சை வரைஞ்சு கட்டி கருங்கச்சை சுங்கலிட்டு கட்டி நெல்ல வரைஞ்சு கட்டி தாமரக்கா சுங்கலிட்டு பட்டு கச்சை பவள கச்சை உனக்கு ஒட்டு கச்சை செல்லடாமா கிலோ குல்லாவா மாங்கு கச்சை செல்லடாமா ஐயருவா வல்லையாமா மாயானந்த நாதில மாயாண்டி சுடலுக்கு மாண்டவன வேகுதையா பிள்ளைவன களமதில சித்தவன வேகுதையா விடுகாடு தன்னாதில இறந்தவன வேகுதையா கட்டையில பணமருந்து அறிவிப்பன வேகுதையா செக்கடி சுடல ஐயா மாயாண்டி முண்ட சுவாமி உப்பையிலே மாடனுக்கு செஞ்சுடல மாயாண்டி சந்தேன கட்டையில சபை இருந்து வேகுதையா பூசரம் கட்டையில பிணை இருந்து வேகுதையா எருக்கலம் கட்டையில இறந்தவன வேகுதையா தாயான பேச்சியம்மா புலவ போட்டு அழைக்கால புளிப்பிள்ளைய புடுங்குவாளா குடுக்கால சுடலைக்கு பொல்லாத மாயாண்டி மண்டை ஒட்ட புடுங்குவாரா